உடலை மாற்றி வேறொரு உடலில் புகுகின்றான். அடுத்த பிறவியில் வேறு உடலை அடையப் போவது உறுதி என்பதால் அர்ஜுனன் தனக்கு பிரியமான துரோணர், பீஷ்மர் போன்றோரின் மரணத்திற்காக கூட வருந்த தேவையில்லை. மாறாக அவர்கள் பழைய உடலில் இருந்து புதிய உடலுக்கு புதிய சக்தியுடன் மாறுவதை எண்ணி அவன் மகிழவே வேண்டும். இத்தகு உடல் மாற்றங்கள் தனது வாழ்வில் செய்த செயல்களுக்கு ஏற்ப பலதரப்பட்ட இன்ப துன்பங்களை அடைய ஒருவனுக்கு உதவுகின்றன. எனவே நல்லாத்மாக்களான பீஷ்மரும் துரோணரும் மறுவாழ்வில் நிச்சயமாக ஆன்மீக உடல்களை அறையப் போகிறார்கள், அல்லது குறைந்தபட்சம் பௌதீக நிலையின் உயர் இன்பங்களை அனுபவிப்பதற்காக ஸ்வர்கலோகத்தின் உடல்களை அடைவார்கள். எனவே எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட காரணம் இல்லை. தனி ஆத்மா, பரமாத்மா மற்றும் இயற்கை ஆகியவற்றின் நிலையை பக்குவமாக அறிந்தவன் தீர அல்லது நிதான புத்தி உடையவன் என்று அழைக்கப்படுகிறான். அத்தகு மனிதன் உடல்களின் மாற்றத்தால் ஒருபோதும் மயங்குவது இல்லை. கீதையில் உறுதி செய்யப்பட்ட